மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை விவகாரம். கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் சம்பவம் நடந்த நிலையில் 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் இந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். கார்த்தி என்கிற காளீஸ்வரன், சதீஷ் என்கிற கருப்புசாமி, குணா என்கிற தவசி ஆகிய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரை இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். பீளமேடுக்கு விமான நிலையம் பின்புறம் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை அடுத்து 7 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். மாநகர எல்லை, மாவட்ட எல்லை என பல்வேறு இடங்களிலும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் அந்த பல்வேறு விவரங்களையும் காட்டி காவல்துறையினர் தேடிக்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த 3 பேரும் துடியலூர் அருகே இருக்கக்கூடிய வெள்ளக்கிணறு என்கின்ற பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவலானது நேற்று இரவு கிடைத்திருக்கிறது. சுமார் 10 மணியிலிருந்து 11 மணி வாக்கில் காவல்துறையினர் இங்கு அவர்களை சுற்றி வளைக்க முற்பட்டிருக்கின்றனர். அதாவது பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் இந்த பகுதியில் இருபுறத்திலும் இருந்து அவர்களை பிடிப்பதற்காக முற்பட்டுள்ளனர். அப்போது அங்கு அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக சந்திரசேகரன் என்கின்ற தலைமை காவலரை அவர்கள் கத்தியால் இடது மணிக்கட்டில் வெட்டியிருக்கின்றனர். இதனை அடுத்து இதே பகுதியில் ஓட ஆரம்பித்திருந்த போது காவல்துறையினர் அவர்களை தொடர்ச்சியாக அவர்களை மேற்கொண்டு பிடிப்பதற்கு முற்பட்ட போது மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் முற்பட்டதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து அவர்கள் 3வரையும் காலில் சுட்டு காவல்துறையினர் பிடித்திருக்கின்றனர். சதீஷ் என்கின்ற அந்த கருப்பசாமிக்கும் கார்த்தி என்கின்ற காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் 2 கால்களிலும் சுட்ட காவல்துறையினர் குணா என்கின்ற தவசியை ஒரு காலில் சுட்டு பிடித்திருக்கின்றனர். பிடிக்கப்பட்ட 3வரும் நேற்று இரவே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தலைமை காவலரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று இரவே இப்பகுதி காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு இந்த இடத்தில் இன்று காலையில் தடயவியல் துறையினர் உள்ளிட்டோர் நேரடியாக வந்து பல்வேறு விஷயங்களையும் இங்கிருந்து சேகரிக்க இருக்கின்றனர். இவ்வாறான சூழலில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரடியாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்கான பணிகளும் ஒருமுறை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நீதிபதி முன்பு அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு இன்றே அவர்கள் நீதிமன்ற காவலில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய சிறை வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனந்தி. பிரவீன், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தவசி, சதீஷ், கார்த்திக் என்று 3 நபர்களும் கைது செய்யப்பட்ட 3 நபர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இந்த 3 நபர்கள் மீதும் ஏற்கனவே குற்ற பின்னணி வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருக்கா? முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரித்தது மற்றும் அவர்களது கைரேகை உள்ளிட்ட விவரங்களை கொண்டு சிசிடிஎன் ஆப் உள்ளிட்டவற்றில் நேரடியாக காவல்துறையினரின் இந்த தகவல்கள் சரிபார்க்கக்கூடிய குற்றவாளிகளின் பின்னணி குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அவங்களோட டேட்டா பேஸ்ல ஃபுல்லா செக் பண்ணதுல இவர்களுக்கு ஏற்கனவே கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கிணத்துக்கடவு பகுதியிலும் இவர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதற்கான தரவுகள் அந்த அவர் காவல்துறையினரின் அந்த டேட்டாபேஸில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு குற்றப்பிரிவு பின்னணி கொண்டவர்கள் HSA சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ஷீட் டிஃபெண்ட் அஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு ஏற்கனவே அதிக அளவு குற்ற பின்னணி கொண்ட நபர்களாகவும் இருப்பதாகவும் இது இருக்கக்கூடிய மற்ற வழக்குகள் குறித்தும் இதனை அடுத்து பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.